என்பது எப்படின்னா இது புண்ணியங்களால் மட்டும்தான், சில விஷயங்களை மாற்றிக்கொள்வதால் மட்டும்தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ப்ளஸ் சில சைக்காலஜிக்கல் திங்ஸு. ஸோ அந்த வகையில் முதல் விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இது பாடம் ஸ்கூல்லாம் சொல்லிக் கொடுத்தது. காலைல எழுந்த உடனே உங்களுடைய விரிப்பை மடித்து வைக்கவும், போர்வையை மடித்து வைக்கவும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு மெத்தையில் படுக்கிறீங்கன்னா அந்த மெத்தை ஒழுங்கினம் இல்லாமல், அதாவது கலைஞ்சிகளைலாம் இல்லாமல் அதை நீட்டாக பார்த்தாலே ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே போனால் எப்படி நீட்டாக இருக்கும், அதுபோல் நம்ம மெத்தை இருக்க மாதிரி செட்ரேட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, பெருக்கக்கூடியது, நிலைத்திருக்க வைத்திருக்கக்கூடியது. அப்புறம் வீடு சுத்தம் ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டை உடச்சல் கூடாது, வீடு அடைச்சிருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பெருகும். வீட்டு வாசலில் விளக்கேற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. இதில் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு படிக்கட்டு இருக்குது, வாசல் இருக்குது, 4 சட்டம் இருக்குன்னா மேல் சட்டத்தில் நரசிம்மர் இருக்கார், கீழ் சட்டத்தில் யார் இருக்காரு, கீழே நரசிம்மர் இருக்கார், மேலே தாயார் இருக்காங்க அப்படின்போது அதனால தான் இந்த நரசிம்மர் மேலே கால் வைக்கக்கூடாது, கீழ் சட்டத்தில் கால் வச்சு நிற்கக்கூடாது, வாசல் மேலே நின்றுட்டு பேசக்கூடாது, அதில் நின்றுக்கிட்டு எதுவும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கடவுளுக்கு அவமரியாதைன்றதுனால. இப்போ அந்த வகையில் அங்கே எங்கே நரசிம்மர் இருக்காரோ அங்கே தான் தாயார் இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றுவது நல்லது. இந்த வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வாசலில் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் ஏற்றக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் உண்டு. நானும் அதை சொல்லியிருக்கேன். பட்டு ஏற்றுறது பெட்டரா ஏற்றாமல் இருக்கிறது பெட்டர்னா ஏற்றுறது பெட்டர். நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏற்ற ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அது தெய்வ பலனை வீட்டுக்கு நல்லா கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். பூஜாவில் 4வது விஷயம், பூஜை ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வைக்கிற பூனா நாளைக்கு அதை அகற்றி ஆகணும். அது 4 நாள் கழிச்சு அகற்றிங்கன்னா உங்கள் லைஃப்பில் லக்ஷ்மி கடாட்சன்ற வார்த்தை எழுதி பார்த்தா கூட ஒரு 4 கிறுக்களோடு தான் எழுத முடியும். ஸோ கவனம் இருக்கட்டும். அப்புறம் 5வது விஷயம், தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அதில் அழகாக பூலாம் போட்டு வச்சா லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலக்கட்டம் சொல்லி வச்சுருக்கான். எவ்வளோ வீடுகளை பார்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு சட்டியை வச்சு அது வடகிழக்கு மூலையில் வச்சு பூ வச்சு மஞ்சள் கலர் பூவாக இருக்கும், சாமந்தி பூவாக இருக்கும், நடுவில் ஒரு ரோஜா பூ எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜென்மத்திலும் பணத்தை பார்க்க முடியாது. நிறைய ஹோட்டலில் கண் திருஷ்டிக்காக தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பாங்க. அதுக்கு ஒரு திருஷ்டி பொம்மை கரெக்டாக முடிஞ்சு போச்சு. தண்ணீரை இது போல் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்ற உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் இருக்கிற சந்து கூட வரமாட்டான்றது புரிஞ்சுங்க. அதனால் தயவுசெய்து தண்ணீரை இது போல் சில்லறத்தனமான காரியத்துக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது மேலே பூ போட்டு வைக்கிறது நல்ல பழக்கம் அல்ல. பெண்கள் பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த அளவுக்கு பெண்கள் பூவோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வயிற்றுக்கு இருக்கோ இல்லையோ ஒரு ஒரு 4 சொட்டு பூவாவது 4 பூக்களாவது நம்ம தலையில் இருக்கணும், பெண்கள் தலையில். ஸோ கவனம் இருக்கட்டும். பூணும் போது பொட்டோடு இருக்கிறது நல்லது. அப்போ அதே போல் காலியான பைகளை அளவுக்கு அதிகமாக வீட்டில் சேர்க்காதீங்க. அது நல்ல பழக்கமாக கிடையாது. எந்த அளவுக்கு காலியான பைகளை வீட்டிலேருந்து அகற்றுறீங்களோ அந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அதுக்கு அடுத்ததாக சமையலறை எவ்வளோ சுத்தமாக வச்சுங்களோ அவ்வளோ நல்லது. இன்றைக்கி நைட் சாப்பிட்றோன்னா நைட்டு கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லாத்தையும் என்ன சொல்கிறது ப்ராப்பரான இடத்துல வச்சுட்டு தூங்கினா பெட்ரு. அப்படியே சாப்பிட்டது இன்னும் டயர்டாக இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு நாளைக்கு காலைல கழுவிக்கலாம் அப்படின்னும் போது அது லக்ஷ்மி வீட்டுக்கு வரக்கூடிய விஷயத்தை அந்த விஷயம் செய்யாது. இன்ஸ்டன்ட் எப்போவுமே தொடச்சி நீட்டாக தொடச்சிருக்கணும். ஒரு வீட்டோட சமையல் ரூம் வச்சே அந்த வீட்டோட ஆரோக்கியத்தை சொல்லிடலாம். எந்த அளவுக்கு பொருட்கள் குறைவாக இருக்கின்றதோ, எந்த அளவுக்கு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கோ, எந்த அளவுக்கு நீட்டாக அந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் கூடிய பெண்களோட உடல்நிலை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது சரியாக இல்லைன்னா அந்த பெண்கள் கஷ்டப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. இன்ஃபேக்ட் மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமே தென்கிழக்கு தான். அந்த சமையலறை எங்கே இருக்கோ அங்கே தான் வாசம் செய்வாள். ஸோ அதனால் சமையலறைக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் சாப்பிட்டு கொஞ்சமாக ஏதாவது மிச்சம் இருந்தால் வைங்க. அடுத்த நாள் வெறும் பாத்திரத்தை வச்சு தூங்காதீங்க. அடுத்த நாள் காக்கைக்கோ குருவிக்கோ அந்த வச்சதை வைக்கிற போது அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்.
அதே போல் 9வது விஷயம், சீரியல் வந்து நான் பல நூறு முறை சொல்லிட்டேன், டிவி சீரியல் பார்க்குற எந்த குடும்பமும் விளங்காது. எனக்கெலாம் ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து நான் ஒரு பிரதம மந்திரி ஆகிட்டேன், இல்லை ஒரு முதலமைச்சர் ஆகிட்டேன்னா டிவி சீரியலை பேன் பண்ணுவேன். டிவி சீரியலில் சிரிப்பு மட்டும்தான் வரலாம். இந்த மாதிரி அழுது பணத்தை போட்டு அழுதுட்டு இருக்கிறது, ஓடி போகிறது, புருஷனை ஆளை வச்சு கொள்வது, அப்புறம் பொண்டாட்டி ஆளை வச்சு கொள்வது, இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம சீரியலில் வந்து மாமியாரை கொள்வது, இது போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்ப்பது நிறுத்திடுங்க, உங்கள் வீடு நல்லா இருக்குங்க. சில வீடுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ வந்து வீட்டில் வெளிலேருந்து கேட்டிங்கன்னா ஏதோ 4 பணத்தை போட்டு உட்காந்து அழுதுருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பார்த்தா சீரியல் தான் ஓடிட்டுருக்கோம், அது நல்லதல்ல. 10வது வந்து பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் பேரை வைங்க, சாமி பேரை வைங்க, கூப்பிடும்போது அந்த புண்ணியம் வரும். இப்போ நீங்கள் புரியாத மொழியில் புரியாத வந்து கொரியன் பேர், ஜாப்பனீஸ் பேர்லாம் நம்ம பிள்ளைக்கு வைக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு அழகான தமிழ் பேர், கடவுள் பேரில் வைங்க. நீங்கள் சரவணா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய புண்ணியம். கந்தசாமின்னு கூப்பிட்டா புண்ணியம். எவ்வளோ பேர்கள் இருக்குது. நீங்கள் வந்து மீனாட்சி, மீனான்னு கூப்பிட்டா புண்ணியம் தான். அதுபோல் நிறைய பேர் வந்து நம்முடைய முன்னோர்கள், லலிதா இருக்குது, எவ்வளோ நல்ல பேர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த கொரியன் நேம், சிங்கப்பூரியன் நேம், மலேசியன் நேம்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து பேர் வந்து சாமி பேரோட நம்ம முன்னோர்கள் பேரையும் சேர்த்து வைங்க. உங்கள் குடும்பம் வந்து அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உடனே மாற்றணும்னா பேர் மாற்றம் நியூமராலஜி படி நான் சொல்லலை. சாமி பேரை வந்து வைத்து அதை கூப்பிடும்போது அந்த குடும்பத்தை ராமா ராமா ராமான்னு கூப்பிட்டோன்னா, இப்போ ஸ்ரீராமன் இருக்கானா ராமான்னு கூப்பிடுவோம் வீட்டில், இல்லை ஸ்ரீராமன் கூப்பிட்டோன்னா அது புண்ணியம், அவ்வளோதான். ரொம்ப பெரிய புண்ணியம் அது. ஸோ இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க. அதுக்கு அடுத்ததாக 11வது விஷயம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லி எழுதுங்க. காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, இல்லை ஒரு 2 செகண்ட் ஆகும் போது ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு. காலையில் 2 செகண்டு, சாயந்தரம் 2 செகண்டு, அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராமஜெயம் எழுதிட்டாலே, ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டாலே அங்கே ஒட்டுமொத்த ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டுக்கு வரும். இது உண்மை. அது மனசார ஆத்மா தான். ஸ்ரீராம அந்த பல்ல வந்து பயில் சொந்தம் வாயை வச்சுட்டு இருக்க மாதிரி எழுதுங்கன்னா வேலைக்காகாது. தயவுசெய்து ஹாப்பியாக எழுதுங்க. அது வந்து வித் லவ்வோட, ராமனோட மேலே லவ்வோடு எழுதுங்க. பெரிய மாற்றம் வரும். நெல்லி மரம் ஆகவே ஆகாது. யாராவது அது லக்ஷ்மி கடாட்சத்துக்கான விஷயம் நினச்சிங்கன்னா நெல்லி மரம் வீட்டில் வளர்க்காதீங்க. அது உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஃபேக்ட்ரியிலோ நெல்லி மரம் வேண்டாம். அதே போல் லக்ஷ்மி கடாட்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தேன் கூடை நாம் சொல்லலாம். ஸோ தேன் வீட்லேயும் கொடுக்க வேண்டாம், கூடு கட்டக்கூடாது, வீட்லேயும் ஃபேக்ட்ரிலையும் கூடு கட்டக்கூடாது, நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய தோட்டத்துலேயும் கூடு கட்டாமல் பார்த்துங்க. அதனால் வந்து நெல்லி மரமும் தேன் கூடும் வீட்டுக்கு ஆகாதுன்றதை புரிஞ்சுங்க. 13 வந்து துளசி செடி வந்து வைப்பது ரொம்ப நல்லது. அதிகமான துளசி செடி நல்லதல்ல வீட்டுக்கு. எங்கே பார்த்தாலும் துளசி செடி வளர்ந்துருக்கும். எப்போவுமே அதிகம் என்பது ஆபத்து தான். ஒரு துளசி செடி அதுக்கு அழகாக வந்து பூஜை பண்ணி அந்த தாயார் ஆண்டாளை நம்ம பார்க்குற பாவனையோடு அந்த துளசி செடியை நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா சகல சௌபாக்கியமோடு நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க. மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பூர்ண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், ஸ்ரீசூரணம், கோலமாவு. இந்த கோலமாவு கிடையாது, இந்த சுண்ணாம்பு கோலமாவு கிடையாது, அரிசி கோலமாவு, வாழை, மாவிளை தோரணம், வெற்றிலை, விளக்கு, அப்புறம் யானை, பசு, கண்ணாடி, அப்புறம் உள்ளங்கை, தீபம், இங்கெல்லாம் வந்து தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் பார்க்க மகாலட்சுமின்னு நினச்சி பார்க்க பாருங்கன்னா எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோட உங்கள் வீடு இருக்கும். அப்புறம் நாட்டு மாடு, ஒரு மாடாவது உங்கள் லைஃப்பில் உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒரு 10 பேர் பணத்தை போட்டு வாங்கி ஒரு நல்ல விவசாயிக்கும் நாட்டு மாடை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நாட்டு மாடு யாருக்கு தானம் கொடுக்கப்படுகின்றதோ வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க. உண்மையிலேயே நல்ல ஆள் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கேன்சர் டெத்தை நம்ம தடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு 100 வருஷம் பின்னாடி போகணும் நம்ம சாப்பாடு விஷயத்தில். அப்போ நாட்டு மாடு அதுக்கு வந்து அதுதான் பிள்ளையார் சொல்லி நாட்டு மாடை வளர்ப்பை ஊக்கப்படுத்தணும் போது அந்த ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு இன்றியமையாத ஒரு பர்சனாக இருக்கீங்க, ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி மனமை வந்து தூக்கி கொடுப்பா. நீங்கள் வந்து அதை வந்து கஷ்டப்படுறவனுக்கு கொடுங்க, கசாப்பு கடைக்கு அனுப்புறவனுக்கு கொடுத்துடாதீங்க. நாட்டு மாடை வளர்ப்பதில் வந்து பெரிய கவனம் நம்ம தமிழ்நாட்டில் தேவைப்படுது. அதனால் தயவுசெய்து நாட்டு மாடு வளர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு ஊர்லேயும் ஒரு விவசாயிக்கு நாட்டு மாடு கொடுங்க. நாடும் சிறப்பாக இருக்கும், வீடும் சிறப்பாக இருக்கும். டெய்லி விளக்கு ஏற்றணும். இது 16வது விஷயம்.
நிறைய பேர் வீட்டில் இந்த பழக்கம் இல்லை. விளக்கு ஏற்றுறது முக்கியம் இல்லை. எந்த சூழ்நிலையும் விளக்கை வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை வைத்து கழுவ விடாதீர்கள். அது வீட்டுக்கு நல்லதல்ல. உங்கள் கையால் கழுவுங்க, உங்கள் கையால் விளக்குங்க. எங்கள் ஊரில் அந்த கம்பி விளக்குலாம் 3/4 மணி நேரம் விளக்குவாங்க பெண்கள். ஒவ்வொரு வீட்லேயுமே ஜாதிலாம் கிடையாது, எல்லா ஜாதிகளுமே கம்பி விளக்கு இருக்குன்னா அப்படி விளக்குவாங்க. வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றுனா அது ஒரு பெரிய ஒரு எவ்ரி வீக் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது புளியெலாம் போட்டு லெமனை போட்டு பலன்னு இருக்கும். புது விளக்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த விளக்கு கழுவுறது ரொம்ப முக்கியம். நாம் கழுவணும். 2வது அதை விட முக்கியம் ஏற்றுறது. நாம் டெய்லி நம்ம ஏற்றணுன்றது புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து சொல்லும்போது எனக்கு அது முடியாமல் போச்சுன்னா கிணத்துல தான் ஓடணும். நான் என்ன பண்ண முடியும்? அது விளக்கு ஏற்றணும். புருஷனை வச்சோ பிள்ளைய வச்சோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை வச்சோ அது ஏற்றிங்கன்னா விளக்கு ஏற்றணும், அவ்வளோதான். ஊனமுற்றவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தயவுசெய்து உணவு கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு படிப்பு கொடுங்க, ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுங்க. லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பெருகும். விளக்கை வந்து அணைன்னு சொல்லக்கூடாது, விளக்கை அமர்த்துன்னு சொல்லணும். அது வந்து பொதுவாகவே வந்து விளக்கை வந்து அணைன்னு சொல்கிறது ஒரு அமங்கலமான வார்த்தை. அமர்த்துன்றது சரியான வார்த்தை. எங்கள் ஊரெலாம் வந்து விளக்கை வந்து கற்கண்டு வச்சு தான் அணைப்பாங்க, பூ வச்சு அணைக்க மாட்டாங்க. ஏன்னா பூவும் மகாலட்சுமியோட அம்சம்னால. அது எதுக்காக கற்கண்டுன்னு தெரியாது. ஆனால் பெரியோர்கள் முன்னோர்கள் சொன்னது எனக்கு உண்மையிலே ரீசன் தெரியாது. கற்கண்டை வச்சு தான் வந்து அணைப்பாங்க. ஸோ இது கவனத்தில் வச்சுங்க. இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்டது. 18வது விஷயம், ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கா. அந்த வீட்டுக்கு வந்த பெண், வாழ வந்த பெண். அவளுக்கு வந்து அவள் மாமியாரை பிடிக்காது, கணவனுடைய அக்கா தங்கச்சி யாருமே பிடிக்காது அப்படின்றது ஒரு பக்கம். நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வாழ வந்திருப்பான் அந்த பெண்ணை அந்த பெண்ணோட கணவருடைய அக்கா தங்கைக்கு பிடிக்காது, மாமியாருக்கு பிடிக்காது, அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது. இது இன்னொரு பக்கம். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கன்னா 2மே தவறு. பெண்கள் எங்கே அவமரியாதையாக நடத்தப்படுறாங்களோ, எங்கே சரியாக நடத்தப்படலையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பெண்களுக்கு கௌரவம் முக்கியம். மகாலட்சுமியோட அம்சமாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் இங்கே மிக கௌரவமாக வந்து என்ன சொல்கிறது நடத்தப்பட்டே ஆக வேண்டும். 19 வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இது வந்து எனக்கு ஒரு குரு உண்டு இருக்கார். அவர் பார்த்து ஒரு 30 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்போ வந்தாலும் இப்போ நான் வீட்டுக்கெலாம் வந்தால் புடவை கொடுக்குறேன்னா அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்போ வீட்டுக்கு வந்து பெண்கள் வந்தாலும் புதுசாக வராங்க வந்துட்டு போகிறாங்கன்னா புடவையும் மஞ்சளும் கட்டாயமாக கொடுக்கணுமா. நான் புடவை கொடுக்குறேன், நான் மஞ்சள் ஈரோட்டில் ஒருத்தர் கேட்டு தான் அந்த பய உள்ள ஒன்று அனுப்புறதுக்கு வழி காணும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஆல்வேஸ் வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு நல்ல புடவை ப்ளஸ் மஞ்சள் வைத்து கொடுங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் இருக்கும். வாங்குறோன்னா மகாலட்சுமி அம்சத்தோட மகிழ்ச்சியோட அவங்க வீடும் இருக்கும். அப்புறம் பொருள் இல்லை என சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வீட்டில் ஜீனி இல்லை, மைதா இல்லை, கோதுமை இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இன்ஸ்டன்ட் இந்த மைதா வாங்கணும், ஜீனி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும்னு சொல்லலாமே ஒழிய இல்லைன்ற வார்த்தையை அவாய்ட் பண்ணிங்க. அது ஒரு அமங்கலமான சொல். இந்த அமங்கலமான சொற்கள் வந்து வீட்டில் அதுவும் குறிப்பாக சில நேரங்கள் இருக்குது. விளக்கு வைக்கிற நேரம், எர்லி மார்னிங் ஒரு 6 to 6:15 இது போன்ற வார்த்தைகள். அதே போல் மதியம் வந்து 2 to 2:30 இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி அமங்கலமான சொற்கள் 2 to 2:15 சொல்லப்படும் போது அது அப்படியே பழிச்சிடும், இல்லாமலே அது வீடு போயிடும். அப்போ தயவுசெய்து வந்து எந்த சூழ்நிலையுமே பொருள் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையும் மாத பிறப்பன்னைக்கும் எண்ணெய் வாங்காதீர்கள். வெள்ளிக்கிழமை கட்டாயம் வாங்க வேண்டிய விஷயம் உப்பு. நீங்கள் வந்து உப்பை நீங்கள் ரெகுலராக வாங்கலாம். ப்ளஸ் ஊறுகாயில் உப்பு அதிகமாக இருக்கணும். ஊறுகாய் பாட்டிலும் சின்னதாக கூட வந்து வெள்ளிக்கிழமை வாங்கலாம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து எப்போ பார்த்தா அழுது வடிஞ்சு கண்ணீர் விடுறது அர்த்தமே கிடையாது. உங்கள் புருஷன் செத்து போயிட்டானா, சரி அன்றைக்கி அழுதாச்சு, அடுத்து ஒரு மாதம் அழுதாச்சு, 6 மாதம் அழுதாச்சு, அடுத்து என்ன, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, உங்கள் லைஃப் ஒரு பர்பஸ் இருக்குல்ல. இப்போ கூட என்னோட ஒரு அன்பு சகோதரி ஒருத்தவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து கூப்பிட்றாங்க. அவங்க கணவர் நல்லா தெரியும் எனக்கு. மருந்து குடிச்சு செத்து போயிட்டார். அண்ணன் வந்து சொத்தை ஏமாற்றிருக்காரு. அண்ணன் எல்லாத்தையுமே அவருக்கு பங்கு இல்லாத இடத்துல எனக்கு வேணும்னு கேட்டு அந்த இதில் வந்து துக்கம் தராமல் அவர் ஒரு சைக்காகி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து பாவம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டார். இப்போ அவங்க அரசாங்கம் வரும்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு டீச்சர், நீங்கள் இவங்கள்ட்ட பேசுங்க, எல்லாத்தையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, நான் வேலை வாங்கி தரணுமா, அதெல்லாம் நடக்காது. அந்த டீச்சரை தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க, அவங்க நாதைகொண்டம் புதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே கூப்பிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்டேன்.
ஸோ அதனால் தயவுசெய்து வந்து இப்போ அது போல் ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பூமியில் உண்டு. பொண்ணு ஓடி போயிட்டா, பையன் ஓடி போயிட்டா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த ஜாதி பண்ணி இந்த ஜாதி எல்லாமே வீட்டுக்கு வீடு வாசப்படி உட்காந்து அழகெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. போன நாய் போய் தொலையிட்டோம். அது வந்து அது தலையெழுத்து அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்து சேரணும்னா வந்து சேரட்டும். சேரும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவோம். நமக்கான ஒரு ஸ்டாம்ப் நம்ம ஒரு அச்சு வந்து பூமியில் விட்டுட்டு தான் போனோம். இப்போ எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ராசிபுரத்தில் வந்து அவங்க ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஃபேமிலி, ஆளுங்கட்சி ஃபேமிலி, எனக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 1 லட்ச ரூபா நான் லாபம் சம்பாதிச்சேன் ஃபுட் பிஸ்னஸில், 5000 ரூபா ஆண்டாள் கோயிலுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சியாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. அப்போ தெரியும் அவங்க கணவர் இன்றைக்கும் பவர்ஃபுல் பொலிட்டீஷியன், பிள்ளைகள்லாம் நல்ல படித்த பிள்ளைகள், செம்ம ஸ்மார்ட்டு. அந்த ராசிபுரம் வந்து அந்த ஒரு நாட்டு கவுண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அவங்க வந்து பொதுவாக பெண்கள் வந்து பெரிய லெவலில் நான் வெளில வந்து பார்க்கல, ஆனால் அவங்க வெளில வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி. அப்போ எனக்கு மகிழ்ச்சி. அதுபோல் நீங்களும் வரணும்.